ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதெல்லாம் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் நம்பிக்கையை விட உன்னுடைய கவலைகளும் வருத்தமும் தான் அதிகமாக இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உனக்கு என் மேலே நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சா என்ன? நான் உனக்காக எல்லாத்தையும் சரி செய்வேன்னு சொல்லி இருக்கும்போது என்னவோ இது சரியே செய்ய முடியாத பிரச்சனை போல உன் வாழ்க்கையை நினச்சி நீ எதுக்காக கவலைப்படுற? உன் நம்பிக்கைக்கு உரியவள்தான் இந்த வராகி அம்மா. நீ நினச்சது போல எல்லா கஷ்டங்களையும் உனக்கு தீர்த்து வைப்பேன் என உனக்கு உறுதி கூறுவதற்காக தான் கடும் கோபத்தோடு உன்னை நோக்கி வந்தேன். பிறகென்ன, தினமும் நான் உனக்காக நல்லது செய்கிறேன் நல்லது சொல்கிறேன்னு எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட மனசில் ஏற்றுக்காம உன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் பெருசாக நினச்சி அதையே யோசித்து ஒரு நிலையில் இல்லாமல் நிதானம் இல்லாமல் ஏன் இப்படி கவலையையும் வருத்தத்தையும் உனக்கெனதாக கொள்கிறாய்? இந்த வராகி அம்மா நான் இருக்கிறத மறந்துட்டு நீ இப்படி மனசு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு உன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறதுனால தான் எனக்கே கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நீ கவலைப்படாமல் இரு என் செல்லமே. எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்கள நீ பார்த்தியோ இல்லையோ, இந்த வராகி தாய் நான் பார்த்தேன். யார் உன்னை முன்னால் விட்டுட்டு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசி சிரித்தாங்க, கேலி பேசி உன் கஷ்டத்தை சொல்லி சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருவர் தூற்றி பேசும்படியும் கேலி செய்து பேசும்படியும் விட்டுட்டு ஒரு பெற்ற தாயாக என்னால் சும்மா இருக்க முடியுமா என்ன? நிச்சயமா உன்னை ஏளனமாக பார்த்த எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். நீ விரும்பிய எல்லா விஷயங்களுமே இப்போது உனக்கு கிடைக்க போகுது. எந்த நொடியில் எப்படி எதை வேண்டுமானாலும் நான் உன் வாழ்க்கையில் மாற்றுவேன். அதை புரிஞ்சுக்காம நீ என் மனசில் அதையும் இதையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்களும் உன்னை எதிரியாக நினைக்கிறவங்களும் என்னதான் ஆட்டம் ஆடினாலும் உன்னை ஆட்டம் காண வைத்தாலுமே கூட கடைசியில் நான் ஆட போகிற ஆட்டத்தில் எல்லாமே மாறிவிடும். ஆம் என் செல்லமே, நானும் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன். ஆனால் ஒரு சிலர் வேணும்னே உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுகிறதையும் அவங்க செய்கிற செயலையும் என்னால் இதுக்கு மேலும் பொறுக்க முடியாது. அதனால தான் நான் ஆடப்போகிற ஆட்டத்தையும் மாறப்போகிற வாழ்க்கையும் நீ பார்க்கும்படி உனக்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். எனக்கு உன் மேலே கோபம்தான், ஆனால் இது வருத்தம் கலந்த கோபம் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ நல்லா வாழணும் நான் ஆசைப்பட்டேன். நீயாகவே சில பிரச்சனைகளை இழுத்து உன் தலையில் போட்டுக்கிட்டு இப்போ கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு வருத்தப்படுற. அதனால தான் நான் சொல்கிறத கேட்காம இப்படி தப்பாக எல்லாத்தையும் செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னு கவலையோடும் வருத்தத்தோடும் கோபத்தோடுமே உன்னை தேடி வந்தேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக தொடர்ந்து நடத்து. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நித்தமும் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் என் செல்லமே. நாளைய நாள் உனக்கான நாள்கிற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களுக்கான பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்று முதல் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை நீ செய்ய. இன்னையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் மாறுவதையும் சில மாற்றங்கள் உருவாகுவதையும் உன்னால் உணர முடியும். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட வந்து சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் காசுகளையும் பணங்களையும் உனக்கான சொந்தங்களையும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி செய்வேன். உன் மனசில் இருக்க காயத்துக்கு நான் மருந்து கொடுப்பேன். நான் நல்லது செய்வேன்னு காத்திருந்ததுக்கு உனக்கு விருந்து கொடுப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்காக இருக்கும். உன் மனசில் ஓடுற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட நான் இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடத்த விடமாட்டேன். உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருப்பேன். எந்த பயமும் கவலையும் இல்லாமல் நீ நிம்மதியாயிரு. எல்லாத்தையுமே இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இன்றைய நாள் நிச்சயம் கடைசி நாளாக இருக்கும். நாளையே உனக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல சம்பவம் உன் வீட்டில் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த நற்செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நான் கண்டிப்பாக மாற்ற தான் போகிறேன்.
என்னை முழுமையாக நம்பிய உனக்கு நான் ஒருபோதுமே துரோகம் செய்ய மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். உன் கூடவே இருந்து உனக்கானதை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நடந்து முடிஞ்ச விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இனி நடக்க போகிற அதிசயங்களை பாரு. நானே உன்னை ஆச்சரியப்படுத்தி உனக்கான அகில உலக சந்தோஷங்களையும் மலை போல நம்பி இருக்கும் காத்திருக்கும் விஷயங்களையும் உனக்கு மனசார முடிச்சு கொடுப்பேன். வராகி அம்மா வராகி அம்மான்னு என்னையே தாயென நினச்சி பூஜித்து கொண்டு பக்தி கொண்டு இருக்கும் உனக்கு இத்தனை நாளாக நீ அனுபவித்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கதான் வந்துள்ளேன். கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ நினச்சது எல்லாமே இனி வரிசையாக மட்டுமல்ல விமரிசையாகவும் நடக்கும் என் செல்லமே. நான் சொல்கிறது உனக்கு கேட்குது தானே? நீ கேட்குற நேரத்தில் நிச்சயமாக உன் கேள்விக்கு பதிலளிக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கும் பதில் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் துன்பமும் பிரச்சனைகளும் எல்லாருக்குமே பொதுவானது. ஆனால் என்ன, ஒவ்வொருவருக்கும் கவலைப்படுறதுக்கும் கஷ்டம் வர்றதுக்குமான விஷயங்கள் மாறுபடுமே தவிர எல்லாருக்குமே வருத்தமும் வேதனையும் பொதுவானதாகத்தான் இருக்கும். ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு விதமாக இருக்கும்போது கவலையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் கூட வேறாக இருக்குதே தவிர எல்லாருக்குமே ஒன்று தான். அதாவது கஷ்டங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். உன் வாழ்க்கையில் இப்போது பொறுமையாக இருந்த நான் இப்போது மிக பொறுப்போடு உனக்கான காரியங்களை செய்ய போகிறேன். கடல் போல துன்பம் வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. அந்த கடலின் ஒரு ஓரத்தில் உனக்காக கை கொடுத்து காப்பாற்ற இந்த வராகி அம்மா நான் நின்றுக்கிட்டு இருப்பேன். எப்போவுமே வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவான்னு நம்பிக்கையோட நிம்மதியாக இரு. இத்தனை எதிரிகளா, எனக்கு இவ்வளவு துரோகிகளா, இவ்வளோ பேர் என்னை எதிரியாக நினைக்கிற விரோதிகளா நினச்சி நீ கலங்கி போகாத. உனக்கு எதிராக யார் எதை செஞ்சாலும் சரி, உன்னை எதிரின்னு நினச்சிக்கிட்டு யார் எதையும் செஞ்சாலும் சரி, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எதுக்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. என்றும் என்றென்றும் எப்பொழுதும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோட நிம்மதியாக இரு. உனக்காக உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் தானே. இனி உனக்கு நல்லதே நடக்கும். நீ சந்தோஷமாக வாழ்கிற வேலையை மட்டும் பாரு. சும்மாவே கவலைப்பட்டுக்கிட்டு காலத்தை கழிக்காதேன்னு எச்சரிக்கை செய்யத்தான் உன்னை தேடி வந்தேன். நீ ஆசைப்படுறது போல ஒரு சில விஷயங்கள் உடனே நடந்துருச்சுன்னா சந்தோஷந்தான். ஆனால் எதிர்பார்த்த விஷயம் உடனே நடக்கலைனாலும் இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. நீ எதிர்பார்த்தது இப்போ நடக்கலைனா அதை ஒரு காரணத்தோடு தான் நான் தள்ளி வச்சிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரு பிரச்சனை உனக்கு வரக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றத்தான் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்காமல் தாமதம் செய்கிறேன் என புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு. உனக்கான வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மாவின் வாக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் தொடங்கிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம்தான். நான் தனியாக தவிக்கிறேனே, நிற்கதியாக நிற்கிறேனேன்னு கவலைப்படாத. உன் நிழலே துணை இல்லாத இடத்திலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்க செய்வேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்லமே. உன்னை கீழே விழுக வச்சவங்க முன்பாக நீ எழுந்து தைரியமாக வாழும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நீயும் நிம்மதியாக இருக்கலாம்.